ஹலோ மக்களே, வெல்கம் டு வேணா மேங்களோ சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் மொத்தம் 50 மரம் நட போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி பக்கத்தில் பார்த்து வச்சிட்டேன். இப்போ நேராக போயிட்டு மரம் வாங்குகிறோம். ஸ்கூலு, போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி கேட்டு நடலாம். ஸோ இப்போதைக்கு போவோமா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டு நர்சரி போகலாம். போயிட்டு என்னென்ன மரம் இருக்குன்னு பார்ப்போம், ரேட்டு கேட்போம், மரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே பிளான் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ கைஸ், ரொம்ப நேரமாக தேடி ஒரு நர்சரி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். நர்சரி நேம் எம்எஸ்ஆர் நர்சரி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, துடியலூர் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ துடியலூர் காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் ரோடு ஒரு நர்சரி இருக்குது எம்எஸ்ஆர். உள்ளே போய் ரேட் என்னன்னு கேட்க அங்கேருந்து நானும் சுதர்ஷன் அப்புறம் கேமராமேன் சுரேஷ் 3 பேரும் சேர்ந்து உள்ள கடைக்குள்ளே போயிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே போனப்போ அவர் வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிருந்தாரு. ஸோ அவர் வரட்டும்னு வெயிட் பண்ணோம். அண்ணன்ட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ அங்கேருந்து அண்ணா என்ன சொன்னார்னா, நீங்கள் போய் மரம் செலக்ட் பண்ணி வைங்க, நான் வந்து உங்களுக்கு ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேட்டுட்டா மரமா என்ன வருதுன்னு பார்க்கலாங்க. இங்கே சுற்றி நிறைய மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மரத்தை பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே தான் எல்லாமே இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் வச்சிருக்காரு. அண்ணன் போய் ப்ரைஸ் கேட்போம். ப்ரைஸ் கேட்டுட்டு அவர் என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மரம் வாங்கலாம், எவ்வளோ மரம் வாங்கியிருக்கேன்னு மொத்தமாக காமிக்கிறேன். இப்போ நேரம் அண்ணன் அங்கே தான் நின்றுருக்காரு. வாங்க போகலாங்க. நாங்கள் ப்ரைஸ் கேனுக்கு போன டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணிருந்தாரு. ஸோ சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய செடி, மரம் அண்ட் லவ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ சுற்றி பார்க்க நிறைய இருந்துச்சு. அவர் கூண்டு, ஃபர்டிலைசர் எல்லாமே வச்சுருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 100 rupees சொல்கிறாரு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டு வந்தேன்னா, ஒரு மரம் 50 rupees 30 rupees சம்திங் தான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். பட் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 100 rupees டோட்டலாகவே நம்மளால் ஒரு 20 மரம் தான் வாங்க முடியும். ஸோ 50 பிளான் பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் ப்ரைஸ் சொன்னதுக்கப்புறம் அவர் கூட்டு போய் மரத்தெலாம் காமிச்சார். பாதாணி மரம் அண்டு அரசாணி மரம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ட்ரீஸ் காமிச்சார். ஸோ நாங்கள் பார்த்துட்டு 100 ரூபா மரம் தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மரம், அப்புறம் பூவரசம். இது பூவரசம். ஸோ அவர் காமிச்ச மரம் எனக்கு கொஞ்சம் அது வாடி போயிருந்துச்சு. ஸோ அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வேறு மரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ அவர் கூட்டு போய் காமிச்சார். ஸோ ஓகேண்ணா, சரி கைஸ், அவர் மறுபடியும் இன்னொரு மரம் காமிக்கிறாரு. 150 சொல்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட ப்ரைஸ்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயாவது பிளான் பண்ண முடியுமான்னு கேட்டோம். ஸோ அவர் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ரெஃபர் பண்ணார். அவங்க எஸ்ஐ நம்பர் கூட எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ அவர்கிட்ட ப்ரைஸ்லாம் பே பண்ணிவிட்டு போலீஸ் நம்பர்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே தாங்க முடியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டோம். அவங்க விடல. யூடியூப் வீடியோன்றனால ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, மரம் நடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் ஓகே சொன்னார். அப்பவும் இன்னொருத்தர் வந்து நடவே கூடாது, யூடியூப்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து வர வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, விநாயகர் கோயில். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தாண்டி வந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 பிளான்ட் மட்டும் பிளான் பண்ணோம். ஸோ பக்கத்தில் குழி தோண்டிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக குழி தோண்ட எங்களுக்கு எங்கேயுமே குழி சரியாக செட் ஆகலை. எல்லா இடமே ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. மிக சிமெண்ட் தர இருக்குது அடியில். ஸோ இங்கே நட முடியுமான்னு தெரியல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ கத்தியை உடச்சதுக்கப்புறம் கோயிலை நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அங்கேருந்து அவரே வந்து எங்களுக்கு வந்து குழி தோண்டி ஸோ பிளான் பண்ணுறதுக்கு எல்லா இடமும் அவரே பார்த்து கொடுத்துட்டாரு. ஸோ நாங்கள் அங்கே போய் பிளான் பண்ணிட்டோம். அவர் தோண்டி வச்சுருந்த குழியில் நாங்கள் பிளான் பண்ணோம். மண்ணு போட்டுட்டு ஐயாவே குழி தோண்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே குடத்துல தண்ணி ஊற்று. அந்த கோயிலில் இருந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவர். அவரே குழி தோண்டி தண்ணியெல்லாம் குடத்தில் பிடிச்சி வச்சு ஸோ எங்களுக்கு எங்கே பிளான் பண்ணோம், குழியெல்லாம் தோண்டி எல்லாமே அவரே பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்கள் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரீயை அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சுட்டு 2வது ட்ரீயும் அங்கே பக்கத்துலேயே பிளான் பண்ணோம். ஸோ 2வது ட்ரீயும் ரொம்ப கிட்டவே. ஸோ சுதர்சன் தான் அதை பிளான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த இடத்துல சுதர்சன் அந்த 2வது பிளான்ட்டும் பிளான் பண்ணி முடிச்சுட்டான். ஓகே. ஸோ கைஸ், நான் இந்த மரம் வந்துட்டு அவர் பப்ளிக்கில் அவரே ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அவர் மனோகர் சார் வந்து அவரே ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அவருக்கு கொடுத்துட்றேன், அவர் நட்டுக்குவார். நட்டோம். ஸோ அந்த கேட்டால் வந்துட்டு இந்த கோயிலையும் வழியும்
அப்படின்னு சொன்னாங்க. இங்க நிறைய வெயில் அடிக்கிற ஏரியாவாக இருக்குது. ஸோ இங்கே வச்சா பார்த்துப்பாங்களான்னு தெரில. ஒரு 2 மரம் மட்டும் இங்கே நடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. வாங்க உள்ள போகலாம். ஸோ நீங்கள் டூ வேறு போட கோயிலில் மரம் நடலான்னு பார்த்தேன், நட முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக மாடாக இருக்குது. இது குட்டியூண்டு செடியாக இருக்குது, ஒரே வாயில் தின்றும் போல். நம்ம பக்கத்தில் நிறைய லைன் வீடுங்க இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்க வீட்டில் வச்சாங்கன்னா அவங்க தண்ணி ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் பப்ளிக்கில் வச்சா யாரும் ஊற்றி பார்த்துப்பாங்களான்னு தெரில, காஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் எஃபோர்ட் போட்டது. ஸோ ஒவ்வொரு வீடாக கேட்டு பார்ப்போம். மேபி அது பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஒவ்வொரு வீடாக இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலாக பிச்சை தான் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு வீடாக கேட்போம், அக்கா தண்ணி மட்டும் ஊற்றுங்கக்கா வச்சு வளர்த்தி மரம் நடுறது நல்லது. ஸோ மரம் வந்து அப்படியே வளருது. ஏதோ டைலாக் கீழே கடிச்சு சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றோம் கேட்டால். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு தாத்தா நின்று பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே இருக்க ஒவ்வொரு வீடாக கேட்க ஆரம்பித்தோம். பக்கத்தில் இருக்க சுட்டீஸ்லாம் பார்த்துட்டு அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ காய்ஸ் அவங்க வீட்டில் இருக்கேன், அவங்க வீட்டில் சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ இது மரம் வந்தால் வளரும்னு தோணுது. சும்மா நட்டு பார்ப்போம். ஒரு மரம் தானே நடுறோம், ஒரு மரம் நடக்கூடாது. நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வீட்டில் கேட்டு அங்கேயே நட்டுட்டோம் மரத்தை. ஸோ அவங்கள வீடியோ எடுக்க விடலை. ஸோ மரத்தை மட்டும் நட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்க கோயில் பார்க்க ஆரம்பித்தோம். ஃபைனலி 5 மரம் நடத்துக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. ஸோ கோயில் வந்து சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, உள்ளே எதுவும் யாரும் வர மாதிரி தெரியல. ஸோ இங்கேயே நடுறது சேஃப் தான், இவங்களும் பார்த்துப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய மரம் நட்டுட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயே சுற்றி ஒரு 5 மரத்தை நட்டுட்டு அடுத்து போயிட்டு ஃபஸ்ட் கேமராக்கு சார்ஜ் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். ஃபஸ்ட் நாங்கள் போயிட்டு எங்கேயா சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது. காய்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. இங்கே இல்லைங்க, இது பாதாமும் இதுவும் தான் இருக்குது எங்ககிட்ட இப்போதைக்கு. மரத்தை மட்டும் பாத்துக்கீங்க பத்திரமா. சரிங்க சரிங்க சரி சரி. குடிக்க தண்ணி. ஸோ காய்ஸ் கோயிலில் ஓகே பர்மிஷன் வாங்கிட்டேன். அங்கே மணிகார் ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஒரு 2 மரம் நட்டுட்டு இங்கே மிச்சம் எல்லாம் மிச்சம் ஒரு 4 மரம் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் எத்தனை மரம் இருக்கும்? 1 2 3 4 5 6 மரம் இருக்கு எங்கிட்ட இப்போ. ஸோ அங்கே 2 இங்கே 1 3 10 மரம் நட்டுட்டோம்ல. எங்கே ஒன்று? அங்கே 3, கோயிலில் 2, இங்கே 1 3, அந்த வீட்டில் 1, 4 5 6 7 8 9 இருக்கு. ஒருத்தருக்கு வந்து அதை மறந்துட்டீங்களா? இருங்க, தண்ணி கேட்டிருக்கேன். ஓகே, கடப்பாரை கேட்டிருந்தோம். ஐயா பூசாரி ஐயா போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. தேங்க்ஸ்யா. ஸோ இவரே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. நம்ம அப்படியே போய் ஒவ்வொரு மரமாக நட ஆரம்பிக்கலாம் கைஸ். இருங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே எங்கேயாவது அங்கே இருக்க கோயில் பூசாரி பார்த்திங்கன்னா அவரே போயிட்டு எங்களுக்கு கடப்பாறை இடம்லாம் எல்லாமே காமிச்சாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் ஹார்ட்டட். அவங்களே இடம் காமிச்சு எங்களுக்கு எங்கெங்கே நடணும் எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. நாங்கள் மேக்ஸிமம் நட மட்டும் தான் செஞ்சோம். அப்படியே இந்த கோயில் சுற்றி ஒரு 10 5 6 மரத்தையும் நட்டுலான்னு இருக்கேன். இந்த இடத்துல வேறு ஏதாவது இன்னொரு குழி தோண முடியுமா? அங்கே நட்டுலாங்க. அதெல்லாம் இவர் ஊத்திடுவார். 5வது வர முடிஞ்சிச்சு. அங்கேங்களா? வெயிலில் ரொம்ப அலைஞ்சனால எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஆனால் சுற்றி இருந்த 3 மரத்தையும் நட்டுட்டோம். ஸோ கடைசி 2 மரம் மட்டும் நாங்கள் மணிகார் ஆஃபீஸில் நடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 6வது மரமும் அவன் வந்து சூறாவளி கிளம்பி ஏது. எங்கள் கேமரா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சிட்டோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 மரத்தையும் மணிகார் ஆஃபீஸில் நட்டுட்டு அந்த தாத்தாங்களே பத்திரமா பார்த்துக்கிறேன், இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து பாருங்கள், அந்த மரம் அழகாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ அவங்களே எல்லாமே தண்ணி ஊற்றி பக்கத்தில் இருக்க காம்பவுண்டுக்குள்ளே எதுவுமே வராமல் மரத்தை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10 மரம் கோயம்புத்தூரில் நட்டு முடிச்சிட்டோம். இன்னும் 40 மரம் பெண்டிங் இருக்குது. ஸோ பெண்டிங் வச்சதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சுச்சுவேஷன் நம்மளுக்கு கரெக்டாக அமையல. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி போகல. அதனால் நம்மளால் 40 மரம் மிச்சம் பெண்டிங் வைக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 40 மரம் நட்டுறேன். ஸோ 40 மரம் நடாமல் இருக்க மாட்டேன். அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 50 மரம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ போக போக நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா 10 அட்லீஸ்ட் 50 மினிமம் 50 நான் கண்டிப்பாக நட்டுருவேன். ஸோ போக போக நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 50 மரம் கண்டிப்பாக பிளான் பண்ணுறோம்.
அப்படியே வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படியே வந்து கமெண்ட்ஸில் எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.